எபேசியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை எடுத்திருந்தால் அதை வாசியுங்கள். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற ஒரு தேவன். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், நமக்கு செய்ய வல்லவர். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற காரியம், நமக்கு ஆண்டவர் செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் ஜபத்தில் என்னென்ன காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், எதெல்லாம் நம்ம வேண்டிக் கொண்டு இருக்கிறோம், எதையெல்லாம் நம்ம வேண்டிக் கொண்டுதான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இப்படி நடக்குமா, இப்படி நம்மளுக்கு வந்துருமா, இது இப்படி மாறுமா, அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறதற்கும் நம்ம நினைக்கிறதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதற்கும் பார்த்தா அதை காட்டிலும் அதிகமாய் ஆண்டவர் இந்த இடத்தை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் மிகவும் அதிகமாய் ஆண்டவர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். யோபனுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலை இருந்தது. சூழ்நிலையை நினைத்து ஆண்டவர் செய்ய நினைத்ததை தடை பண்ணி வைக்கவில்லை. எத்தனை சூழ்நிலை, எவ்வளோ தேவைகள் இருந்தது. ஐஸ்வர்யவானா இருந்த யோபு சரீரென்று அப்படியே கீழே இறங்குற மாதிரி பணத்தை இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போய் அவன் உடல் முழுக்க வியாதியினால் படுக்கப்பட்டு இருந்த பொழுதும் கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததை அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் தடை பண்ணவில்லை. இன்னைக்கு நோய்கள் வந்தவுடனே, சில காரியங்கள் வந்தவுடனே நம்ம என்ன நினச்சிட்றோம், ஒருவேளை அது தடைப்பட்டுடுச்சு போயில்லை என் வாழ்க்கையில், ஒருவேளை அது நடக்காது போல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் யோபுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், யோபு சொல்லுகிறார் 42:2 யோபு, தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நோய் அது வரது நிமித்தமாய் ஒருபோது கர்த்தர் செய்கிறது என்ன செய்யாது, தடைபடாது. ஒருவேளை ஒரு தேவை நமக்கு அதிகமாக இருக்கும், அந்த தேவை வராமல் இருக்கிறதுனால நம்ம என்ன நினச்சிட்றோம், கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஏதோ தடைப்பட்டுருச்சு போல. இல்லை, கர்த்தர் செய்வது தாமதமாகலாம், ஆனால் செய்ய நினைத்தது அது தடைபடாது. அவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார், மிகவும் அதிகமாய் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். நம்புறீங்களா? நம்ம கர்த்தர் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். எவ்வளோ சூழ்நிலை யோபுவினுடைய வாழ்க்கையில், வீட்டை இழந்தான், நிலத்தை இழந்தான். நம்ம வீட்டை இழந்தால் சும்மா இருப்போமா? நான் சும்மா இருப்பீங்களா? எப்படியாவது இன்சூரன்ஸை பார்த்து கேஸை போட்டு அதை பண்ணி எல்லாத்தையும் இழந்து போனான். உடம்பு ஃபுல்லாக வியாதி. என்ன பண்ணியிருப்போம்? 4 ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கியிருப்போம், என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துருப்போம். கடைசியாக என்ன சொல்லியிருப்போம்? யோபு மாதிரி கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்லுவோமா? இல்லை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் பிடுங்கிட்டாருன்னு சொல்லுவோமா? நான் தப்பு பண்ணிட்டேன் போல், அதனால தான் ஆண்டவர் என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டார். நான் இது பண்ணிட்டேன் போல், அதான் ஆண்டவர் என்னை அடிச்சிட்டார். இப்படி தானே நம்ம பேசுகிறோம். ஆனால் கர்த்தர் எந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டாலும் அந்த காரியம் ஒருபோதும் நாம் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படவே படாது. என் பெற்றோர்கள் இங்கே இருக்கிறாங்க, எத்தனை நாட்களோ நீ நல்லா வருவியா, உருப்பிடுவியான்னு கேட்டிருக்கிறாங்க. இப்படி என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு வயது வரைக்கும், வாலிபர் வயது வரைக்கும். ஆனால் அந்த அவங்களுடைய பார்வையிலே நான் உருப்பட மாட்டேன். ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடவில்லை. அது அவர்களுக்கும் அறியாதது, எனக்கும் அறியாதது. கர்த்தர் ஒரு ஊழியக்காரனாக என்னை நிறுத்துவார் என்று கர்த்தர் தாம் செய்ய வருகிறது, அது தடைபடாது. அவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் நமக்கு நடக்கிற சூழ்நிலையை பார்த்து என்ன செய்வோம், இவன் சரியில்லை, வர வேண்டிய காரியம் வரலை, செய்ய வேண்டிய காரியம் செய்ய முடியல, தடைப்பட்டமான காரியங்கள் தடையில் இருக்குது, இன்னும் அந்த வேலை கிடைக்கல, இன்னும் இது நடக்கலை, இப்படி நினைக்கும் போது அது தடை கிடையாது. செய்ய நினைத்தது ஒருபோதும் தடையாகாது. கர்த்தர் செய்ய வல்லவர். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். நல்ல வயதானவங்களை, முதிர் வயது உள்ளவங்களை போய் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. நாங்கள் ஒரு நாள் ஒரு சபையில் விசிட்டிங் போகும்போது அந்த அம்மாவால் நடக்க முடியாது. அந்த அம்மா கிட்டே கேட்குறோம், அம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும்? நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எனக்கு சாவு வேணும். அந்த அம்மா சாவு வேணுமா?
மரணம் வேணுங்கிறது. ஏன் மரணம் வேணும் அந்த அம்மாவுக்குன்னா, எனக்கு யாருமே எனக்கு உதவி செய்யலை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலை, ஆண்டவர் என்னை இதை பண்ணல. என்ன ஆண்டவர் எடுத்துக்கிட்டால் என்ன செய்யலாம், நல்லா இருக்கும். ஆண்டவர் மரணத்தை கொடுக்கிறவர்கள் அல்ல. சில காரியங்கள் தடையாக இருக்கிறத மாதிரி இருக்கும். நினைப்பதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமை உடையவர். அவர் ஜீவனை கொடுப்பார், ஜீவனை எடுக்கிறவர் அல்ல. நம்ம நல்ல காரியத்தை நம்ம கேட்கணும். நாம் நினைப்பதற்கு மேலாய் மிகவும் அதிகமாய் ஆண்டவர் நமக்கு செய்வார். மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற சூழ்நிலை தான் பயங்கரமான சூழ்நிலை. ரிசப்ஷனில் பணம் கட்டியாச்சான்னு கேட்பான். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். பணத்தை கட்டலைன்னா பணத்தை கட்டினா தான் இதை போடுவேன்னுவான். அப்புறம் பணத்துக்காக போய் நிற்கணும். அப்புறம் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணணும். அப்புறம் அவங்க பார்ப்பாங்க. இந்த மருத்துவமனை சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமை உடையவர். அந்த மருத்துவமனையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமேன். அது அனுமதிக்கப்பட்டாலும் கர்த்தர் யோபின் முன்னிலைமையை கட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். இன்றைக்கு நாமளும் அறிந்திருக்க வேண்டும், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த சபையில் நம்மளை கொண்டு உட்கார வைத்து அவர் செய்ய நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் தடைபடாது. அதற்காக நான் எங்கேயோ இருந்த உங்களை ஆண்டவர் இங்கே கூட்டி சேர்த்து வைத்திருக்கிறார். இந்த ஊழிய ஸ்தலத்தில் என்னை ஆண்டவர் கொண்டு வைத்திருக்கிறார். எதற்காக? அவர் செய்ய நினைத்தது தடைபடாதபடி கர்த்தர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இனி நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமென், கலங்கிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. எனக்கு செய்ய வல்லவர் இருக்கிறார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளிருந்து ஆண்டவர் கிரியை செய்கிற ஒரு வல்லமை இது நமக்குள்ளே இருக்கிறது. வசனம் அதான் சொல்லுகிறது, நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர். அப்படி என்றால் நமக்குள்ளே ஒரு காரியம் இருக்குது. உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த வல்லமை வெளிப்படும். வல்லமையினோன்னு நம்ம என்ன நினச்சிடறோம், பெரும்பாலும் பிசாசை துரத்துறது வல்லமை, ஒருத்தர் மேலே கை வச்சு கீழே விழுந்துட்டா உடனே அது ஒரு வல்லமை. ஆனால் வசனம் சொல்லுகிறது இந்த இடத்துல நமக்குள் கிரியை செய்கிற வல்லமை, அந்த வல்லமையின்படி அவர் நமக்கு செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்குள் கிரியை செய்கிற வல்லமை என்ன? நல்ல நல்ல காரியங்கள், நல்ல நல்ல கிரியைகள் நமக்குள்ளிருந்து வெளிப்படணும். எனக்கே நடக்காதுன்னா நடக்காது. ஸோ முடியாதுன்னா கடைசி வரைக்கும் முடியாது. நல்ல விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசணும். கர்த்தர் எனக்கு செய்வார், எனக்கு நடக்கும் என்று சொல்லி ஆபிரகாம் அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தையை பேசி இருக்கிறார். நாமளும் அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேசணும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கொடுப்பார் அப்படின்ற ஒரு காரியத்தை பேசும்போது கர்த்தர் நமக்கு செய்ய அவர் வல்லமை உடையவராய் அவர் இருக்கிறார். அப்போ நம்மளுடைய கிரியையில் நல்ல விசுவாசம் இருக்கணும், நல்ல நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசணும். இப்படி தான் எனக்கும் நடந்தது, உனக்கும் இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. எங்களுக்கு இப்படி தான் சிஸ்டர் நடந்தது, எங்களுக்கு இப்படி தான் பிரதர் நடந்தது, உங்களுக்கும் அப்படி தான் நடந்துருன்னு சொன்னால் அவன் இருக்கிற நம்பிக்கையும் அவனுக்கு போயிடும். கர்த்தர் செய்வார், அனுமதிக்கப்பட்டால் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் என்கிற நல்ல விசுவாச வார்த்தைகளை நம்ம பேசி பழகணும். கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லணும். இந்த சைடு நடந்து வரும்போது பாருங்கள் எவ்வளோ சேறு சகதியமாக இருக்குது. கர்த்தர் நமக்கு நல்ல ரோட்டை கொடுப்பார் அப்படி சொல்லணும். நீங்கள் என்ன நினச்சிட்டு வரீங்கன்னு தெரியல. மனைவி வரும்போது சொல்கிறேன், எதுக்கு இப்படி நோண்டி போடுறானுங்க, ஏன் இப்படி பண்ணுறானுங்க திட்டிகிட்டே வரேன். ஆனால் என் மனசில் என்ன தோணுது, கர்த்தர் நல்ல ரோட்டை கொடுப்பார். இன்றைக்கி இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறனால ஒரு காலத்தில் ஆண்டவர் வரும்போது நல்ல சாலையை இந்த இடத்துல கொடுத்து இந்த சபையை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், பேசணும். நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன பேசுகிறோமோ அதன்படி ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் உலகத்தில் பார்த்தா சைக்காலஜிலே அதை சொல்லித்தரான், நம்பிக்கையாக இருங்க, நம்பிக்கையாக பேசுங்க அப்படின்னு. இன்றைக்கி அவங்களே அப்படி சொல்லும்போது வேதமும் நமக்கு அதை தான் சொல்லி கொடுக்கறது. நல்ல நம்பிக்கையான வார்த்தையை பேசணும். இதுக்குள்ளெல்லாம் எங்கேருந்து ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அவன் சபையில் ஆள் வராமல் போயிடுவாங்க. அப்புறம் வருவாங்கன்னு சொல்லணும். கர்த்தரை தேடி ஜனங்கள் வருவார்கள். எருசலேமிற்கு வந்தார்கள். யோவான் சானகன் வனாந்தரத்தில் இருக்கிறான். ஒரு வெறுமையான ஒரு லேண்டு, வனாந்தரம்னா நல்ல வசதியான இடம் இல்லை.
காட்டு தேனும் ஒட்டக மயிரும் உடுத்திருக்கிறான். அப்போ பார்க்க காட்டுவாசி மாதிரி இருந்திருக்கிறான். ஒரு பாஸ்டர் காட்டுவாசி மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அவரை தேடி ஜனங்க போயிருக்கான். அதுவும் அந்த ஜனங்க பாருங்கள், யோர்தானுக்கு அப்புறத்துலேருந்து, சமரியாலேருந்து, யூதாலேருந்து, சிட்டிக்குள்ளேருந்துலாம் அந்த காட்டுவாசி மாதிரி இருக்கிற அந்த பாஸ்டர் யோவான் ஸ்நானகனை தேடி போயிருக்கிறாங்க. அதனால் நமக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர்னால செய்ய முடியும். கர்த்தர் செய்ய வல்லமை உடையவர். ஆமென். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் அதிகமாக விசுவாசிக்கும் போது தான் ஆண்டவர் நமக்கு அதிகமாக கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எங்கே நமக்கு செய்ய போகிறார் அப்படின்னா, அப்புறம் அவருக்கு எங்கே உனக்குள்ளே வல்லமை இல்லை, நான் எங்கே உனக்கு செய்ய போகிறேன்? இதுக்குள்ளே எப்படிப்பா ஊழியம் செய்கிறேன்? கர்த்தர் கொண்டு வருவார் பாஸ்டர், கர்த்தர் கொண்டு வருவார் பிரதர், நான் விசுவாசித்து இருக்கிறேன். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். இதுக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி, ஆமாம் வரமாட்டாங்க போல், அடுத்த இடத்த மாற்றலான் இருக்கிறேன்னு சொல்லி அவிசுவாசமாக போயிடாதபடி தேவன் கர்த்தர் செய்ய நமக்கு வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் எந்த காரியமும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட சொல்லுகிற காரியம், ஆமென், நான் உனக்கு செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறேன். ஆமென். உங்கள் கிரியைகளில் நல்ல வல்லமையை தரிப்பித்து கொள்ளுங்கள். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து அந்த காரியத்தை நாம் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அதை எடுத்துட்டிங்களா? நல்லா பாருங்க. 38 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷம் வியாதி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அப்படின்னா என்னன்னா, அவனால் எழுந்திருக்க முடியல, படுத்த படுக்கையாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 38 வருஷம் வியாதிப்பட்டவன் அங்கே இருந்தான். அப்படின்னா ஒரு ஸ்டேக்னண்ட்டான ஒரு நிலைமை, ஒரு தேக்க நிலைமையில் அவன் வாழ்க்கையில் அங்கேயே இருக்கிறான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தேக்க நிலைமையில் நான் இப்படியே இருக்கிறேனா, இல்லை என் வாழ்க்கையில் நல்லா நான் வளர்ந்துருக்கிறேனா, ஆசீர்வாதத்தில் சரி, ஆண்டவருக்குள்ளே சரி, மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதுலேயும் சரி நான் வளர்ந்துருக்கிறேனா, இல்லைனா நான் ஒரு ஸ்டேக்னண்ட்டான நிலைமையில் இந்த 38 வருஷம் வியாதிப்பட்ட மனுஷனை போல் நான் அங்கேயே இருக்கிறேனா? ஒரு சபையில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது சேர் போட்டுட்ருக்கிறேன். அப்போது ஒரு அம்மா ஒரு சேரில் உட்கார வந்தது. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறார், அந்த சேரில் அந்த அம்மா உட்கார சொல்லாத, அந்த சேர் இன்னொருத்தருடையது, பல வருஷமாக அவர் அந்த சேரில் தான் உட்காருவார். நான் என்னென்னா, பல வருஷமாக அந்த சேரில் உட்கார்றாரு, நம்ம இப்போ புதுசாக வந்திருக்கோம் இங்கே ஊழியத்துக்கு, நம்ம மாற்றி உட்கார வச்சு தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எனக்குள்ளே ஒரு வீம்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணிட்டேன், மாற்றி உட்கார வச்சுட்டேன். இப்போ அவர் வராரு, அது எப்படி இங்கே உட்கார வைப்பேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டார். அப்போ தான் சொல்கிறாங்க, அங்கே மூத்த ஊழியக்காரர் என்னை சொல்கிறாரு, ஏன் ஜான்சன் மாற்றி உட்கார வச்ச? பல வருஷமாக அவர் அந்த சேரில் தான் உட்கார்றார். இன்றைக்கி நம்மளும் பல வருஷமாக ஒரே சேரில் உட்கார்ற மாதிரி இங்கே வசனம் சொல்லுகிறது, அங்கே இருந்தான். அவன் எலும்பியும் போக முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வளர முடியல. ஆனால் சேர் மட்டும் எனக்கு அங்கேயே இருக்கணும், சபை மட்டும் எனக்கு அங்கேயே இருக்கணும். வளர்ந்தவன் நீங்கள் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுங்கள், சீசராய் மாற்றுங்க. நீங்கள் மாற வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் இந்த சேரில் இருந்துட்டு ஜாலியாக நீங்கள் மட்டும் இருந்துட்டு ஜாலியாக நீங்கள் பரலோகம் போயிடணும். ஊழியம் செய்கிறவங்க நாங்கள் கஷ்டப்பட்டு ஜோபடி வரணும். அங்கே இருந்தான் 38 வருஷம், ஒரே இடம். அந்த ஒரே இடத்துல அவனால் படுத்த படுக்கையிலேருந்து எழுந்திருக்க முடியலை. அப்போ அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி அவன் ரெஸ்ட் ரூம் போயிருப்பான்? எப்படி அவன் மற்ற காரியத்தை பண்ண முடிஞ்சிருக்கும்? நாற்றம் எடுத்திருக்கும். ஒரே இடத்துல இருந்தால் அந்த இடம் என்ன ஆயிரும்? ஒரு நாற்றம் எடுத்து விடும். அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், அவனால் போக முடியல. அதனால தான் அவன் அங்கேயே இருக்கிறான். இன்றைக்கி நம்மளுடைய ஊழியமும் இதே நிலைமையில் இருந்துருச்சுன்னா, நம்மளும் ஸ்டேக்னண்ட்டான நிலைமையில் இருக்கிறோன்னா அதுதான் அர்த்தம். ஒரு தேக்க நிலைமையில் இருக்கிறோம். 10,000 ரூபா எனக்கு வருமானம் வருகிறது ஒரு வேலையில் அப்படின்னு உங்களுக்கு இருந்தால், நீங்கள் ஆண்டவர்னால் ஆசீர்வதிக்கப்பட்டு 20,000 ரூபா வாங்கியிருக்கணும். 1000 ரூபா தசமபாகம் தரீங்கன்னா 2000 ரூபா நீங்கள் கர்த்தருக்கு தசமபாகம் தர ஆண்டவர் உங்களை வளர்த்துருக்கணும். அப்படி வளர்க்கவில்லை என்றால் ஏதோ ஒரு இடத்துல நான் அங்கேயே இருக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் இவன் இங்கேயே இருக்கிறான். ஆண்டவரே எனக்கு போனஸும் வர மாட்டேங்குது, எனக்கு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, நீ இன்னும் என்ன செய்கிற?
அங்கேயே தான் இருக்கிறாய். இந்த படுத்த படுக்கையாக இருக்கிறவருடைய வாழ்க்கை அங்கேயே இருக்குது. அதிகமாய் வளரணும், இடத்த விட்டு மூவ் பண்ணணும். ஆண்டவரே, இந்த சபை எனக்கு தந்திருக்கிறீங்க, அடுத்து நான் என்ன செய்யணும்? இதுதான் எங்களுடைய ஜெபம். எங்களுக்கு நல்ல இடத்த கொடுத்துட்டீங்க, பட்டா இருக்கோ இல்லையோ, நல்ல ஒரு லேண்ட் இருக்குது, வீடு பக்கத்தில் இருக்குது, ஜாலியாக ஹாயாக வந்தோமா போனோமான்னு இருந்தோன்னா நான் இங்கேயே தான் இருப்பேன். இந்த சபையும் வளராது, நானும் வளர மாட்டேன். அங்கே இருக்கிற நிலைமை தான். அடுத்து மூவாக கர்த்தர் கிருபை தர வேண்டும். கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை இவன் நினைத்திருக்கலாம், வேண்டிக் கொண்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இப்பொழுது இவனுக்கு மிகவும் அதிகமாய் இந்த 38 வருஷம் வியாதிப்பட்ட இவனுக்கு ஆண்டவர் விடுதலையை தரப்போகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்களும் அங்கேயே இருப்பீர்கள் என்றால், ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லமை உடைய தேவன். இந்த வேளையில் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனை இப்பொழுது பார்ப்போம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 6வது வசனம். அங்கிருந்து அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து, ஆமென், அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து, முதல்ல இயேசு அவனை பார்க்கிறார். இதே இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் நம்மளை பார்க்கிறார், நம் சபையை பார்க்கிறார், நாம் ஆராதிக்கிறதை பார்க்கிறார், நாம் செய்கிற வேலைகளை ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து வெகு காலமாய் இவன் என்ன செய்கிறான்? வியாதிஸ்தனாக இருக்கிறான் என்பதை அறிந்து என்று வசனம் இருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து உங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் நிலைமைகளை அறிந்திருக்கிறார், உங்களுடைய உள்ளார்ந்த காரியங்களை அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இவன் ரொம்ப நாளாக இதே நிலைமையில் இருக்கிறான், அவனை பார்த்து இவன் வியாதிஸ்தன் என்று அவனை அறிந்தது போல இன்றைக்கு இயேசு உங்களை அறிந்திருக்கிறார். உன் பலவீனத்தை அறிந்திருக்கிறார், உன் துக்கத்தை அறிந்திருக்கிறார், உன் வேதனையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உன் கஷ்டத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உன் துன்பத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் அறியாதவர் அல்ல, அவர் மனுஷர் அல்ல கடந்து போவதற்கு. என் தேவன் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் அவரை விசுவாசியுங்கள். இன்றைய காலை வேளையில் ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார், இந்த சபையை அறிந்திருக்கிறார், நம்மளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்ததுனால தான் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் ஆண்டவர் அதிகமாய் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களை நீர் அறிந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் சொந்தக்காரன் என்னை அறிஞ்சிருக்கிறானா தெரியல, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி தெரியுமான்னு தெரியல, உங்களை பற்றி தெரியுமான்னு தெரியல, ஆனால் கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். உன் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு குமுறல்களையும் கர்த்தர் பார்க்கிறார். இதை அவன் இடத்துல பார்க்கிறார். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன கேள்வி கேட்கிறார் என்பதை அதை வாசியுங்க. அதே வசனத்தை. அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். எப்படி இருக்கு பாருங்க. ஒருத்த படுத்த படுக்கையாக இருக்கிறான், அவனை பார்த்து நீ நல்லா இருப்பியான்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நானே முடியாமல் இருக்கிறேன், வந்தால் சுகத்தை கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அது என்ன விரும்புகிறாயா? ஒருத்தனுக்கு என்ன தேவை? 38 வருஷமாக நான் வியாதியாக தான் இருக்கேன், எனக்கு அற்புதம் தான் வேணும். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். வசனம் சொல்லியிருக்கிறது. நம்ம வாயிலிருந்து என்ன வருகிறது? இன்றைக்கி இந்த சபைக்குள்ளே இந்த நிலைமையில் இருக்கிறோன்னு தெரியும். இப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக சொல்கிறேன். இயேசு பாஸ்டர் ஜான் சார், உங்களுக்கு இப்போ என்ன வேணும், இங்கே ஏதாவது தேவை வேணுமான்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும்? விரும்புகிறாயான்னு கேட்டால் இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஏசப்பா, நீங்கள் போகலான்னு அனுப்பி விடுவேனா? இல்லை உங்ககிட்ட இயேசு கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், நீ என்ன விரும்புகிறேன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எதுவும் எனக்கு வேண்டாம், நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவீங்களா? நமக்கு எது பிரதான தேவையோ அதை நம்ம கர்த்தர் இடத்துல கண்டிப்பாக கேட்போம். அப்படி தானே? நம்ம கேட்போமா மாட்டோமா? இப்போ என்ன கேட்டால் இங்கே சில வேலைகள் இருக்கு ஏசப்பா எனக்கு தேவைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு கேட்டாலும் நீங்கள் கேட்டாலும் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக இது தேவைன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறார், நீ விரும்புகிறாயா? சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், வாழ்வின் மாற்றத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அதே இடத்துல இருக்கிறவங்களை பார்க்கிறார். இயேசு உங்களை பார்க்கிறார். இயேசு உங்களை அறிந்து இந்த காலை வேளையில் நம்ம வந்திருக்கிற இந்த சின்ன கூட்டத்தை பார்த்து கேட்கிறார், உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா?
இல்லை 38 வருஷம் வியாதிஸ்தன் போல என் நிலைமை இப்படியே இருக்க வேண்டும் என்று நிரம்புகிறீர்களா? கடைசி காலத்தில் யாரோ ஒருத்தர் என்னை பார்த்துக்கிட்டா போதும், என் பிள்ளைகள் என்னை பார்த்துக்கிட்டா போதும். ஆண்டவர் அதெல்லாம் கைவிட மாட்டார், அதெல்லாம் பார்த்துப்பார். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் கேட்கிறது, வாழ்வின் மாற்றத்தை நீ விரும்புகிறாயா என்று ஆண்டவர் அவனை கேட்கிறது போல இன்றைக்கி நம்மளை கேட்கிறார். அப்படி நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் இந்த காலை வேளையில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் சொல்ல முடியும், நமக்கு செய்ய வல்லவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடி ஒரே விஷயம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நல்ல மாற்றத்துக்குள்ளே கொண்டு வாங்கப்பா. என் வாழ்க்கை மாறணும். நான் இந்த 38 வருஷம் வியாதிஸ்தன் போல அதே இடத்துல இருக்கிறவனா இல்லை. என் வாழ்க்கை முன்னுக்கு வரணும், என் வருமானம் நல்லா வரணும், எனக்கு நல்ல ஆசீர்வாதம் வரணும், நான் தேவனுக்குள்ளே நல்லா வளரணும், நான் சீசத்துவமாய் மாறணும். ஆண்டவரே இந்த காலை வேளையில் நான் விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். 7வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தருகிறான். அவனை கவனித்து பாருங்க, அவன் சொல்கிற பதிலை பாருங்க. ஆண்டவர் கேட்குறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்குறார். ஆண்டவரும் நமக்கு செய்ய வல்லமை உடையவர் தான். ஆனால் அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுக்குறான் பாருங்க. அதற்கு அந்த வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருத்தரும் இல்லைன்றான். என்னை யாராவது கொண்டு போனால் தானே நான் அந்த குளத்தில் போய் அற்புதம் பெற முடியும். மனுஷர் தயவு இல்லாத நிலை உங்கள் வாழ்க்கையில், எந்த மனுஷர் தயவும் இல்லாத நிலை இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார் இந்த காலை வேளையில். ஆமென். அவனுக்கு அதுதான் ஸ்டேட்மெண்ட். நான் ஏன் இவ்வளோ நாளாக இங்கே இருக்கிறேன்னா, ஏன் என்னால் சுகத்தை பெற முடியல, அற்புதத்தை பெற முடியல? ஏனென்றால் அவன் சொல்லுகிற காரியம், என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருத்தனும் இல்லை, என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒருத்தனும் இல்லை, என்னை தட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தனும் இல்லை, என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தனும் இல்லை, எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லை, ஏன் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு கூட ஒருத்தனும் இல்லை. முன்னாடி பேசுகிறவர்கள் பின்னாடி என்ன பேசுகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆமென். முகத்துக்கு நேராய் பேசுகிறவர்கள் இந்த சொஸ்தமாகப்படுகிற இவனை முன்னாடி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவதூதன் வருகிறான், குளத்தை கலக்க போகிறான், நீ என்ன செய், ரெடியாரு, இப்படி 38 வருஷம் அவனை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முன்னாடி எப்படியாவது உனக்கு சுகம் கிடச்சிடணும்டா நல்லபடியாக பேசுகிறாங்க. ஆனால் பின்னாடி போய் இவனை என்ன பேசுகிறாங்க, இவன் எந்திரிக்கவே மாட்டான், படுத்த படுக்கையாக தான் இருப்பான், அவன் வாழ்க்கை அவ்வளோதான், வேற யாராவது போங்க. ஆனால் முகத்துக்கு முன்பாக இன்றைக்கி பேசுகிற மனிதர்கள் உங்களை நல்லா புகழ்வாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் முகத்துக்கு புறம்பாக இருக்கிறவர்கள் மனுஷ தயவு உங்களுக்கு உண்டாகாது. ஆனால் அவன் அதை தான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருத்தனும் இல்லை, இந்த ஊழியத்தில் உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை. ஆமென். என் தேவையை சந்திப்பதற்கு ஒருத்தனும் இல்லை. ஆனால் கர்த்தர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். யார் இல்லைன்னா என்ன, கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எந்த ட்ரஸ்ட் இல்லைன்னா என்ன, கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஸ்தாபனம் இல்லைன்னா என்ன, கர்த்தர் நமக்கு இருக்கிறார். கொடுத்தாங்களா? இன்னும் வரலையா? இன்னும் வரல. ஆனால் யார் செய்கிறா எங்களுக்கு? ப்ரெஸ்பீட்டர் சொல்கிறார், தம்பி வந்துருச்சா? வந்துருச்சு. கொடுத்துட்டிங்களா? கொடுத்துட்டோம். அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா பணம் இருக்காது. இப்போ எங்கேருந்து வருது? கிட்டத்தட்ட 2 மாதம் இல்லை. கர்த்தர் செய்ய வல்லமை உடையவர். ஆனால் நல்லா தான் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நமக்கு மனுஷர் தயவு இல்லாத நிலையை பார்க்கிறோம். மனிதர்களால் நம்மளை உயர்த்த முடியாது, மனிதர்களால் உங்களுக்கு அதிகமாக உதவி செய்ய முடியாது. அது 100% உண்மை. என் அக்கா பையன் நல்லா செய்வான், எனக்கு நல்லா செய்வாங்க. என்றைக்காவது ஒரு நாள் உங்களை அவர்கள் கீழே இறக்கி விடுவார்கள். ஏனால் உயர்த்தினது மனுஷர், உங்களுக்கு உதவி செஞ்சது மனுஷர். நிச்சயமாக என்றைக்காவது அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது அவங்க அந்த குடும்பத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. குடும்பம் வந்துருச்சுன்னா அவன் குடும்பத்தை தான் பார்ப்பான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், நான் என் ஒய்ஃபோடு இருந்தாலும் நான் ஃப்ரெண்ட்ஸோடு என்ன பண்ணுவேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஆஃப்டர் மேரேஜ் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எல்லோரும் கேட்டாங்க, என்ன ஜான் இப்போல்லாம் கான்ஃபரன்ஸ் கால் வர மாட்டேற, ஆண்டவரை பற்றி பேச முடியல, எனக்கு நேரம் இல்லை, வரலன்னு.
அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, நாங்களாம் இப்படிலாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பைபிள் காலேஜ் கூட படித்தவங்க எல்லாருக்கும். இப்போ யாருமே ஃபோனே பண்ணுறதில்ல, இப்போ நான் தான் பண்ணுறேன். குடும்பம்னு வந்த பிறகு குடும்பத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குடும்பம்னு வந்துட்டா எல்லாம் அவங்க குடும்பத்தை பார்க்க போயிடுவாங்க. மனுஷன் தயவு எதிர்பார்க்க முடியாது. ஒருத்தன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 500 ரூபா கொடுத்தான். நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தான், நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு. திருமணம் ஆக்கி 2 மாதம் ஆச்சு, பணம் 500 ரூபா தரல. எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், இல்லை பால் வாங்கணும் வீட்டுக்கு அப்படின்றான், காய்கறி வாங்கணுன்றான். குடும்பஸ்தனாக மாறிட்டான். பேச்சுலராக இருக்கிற வரைக்கும் உதவி செய்கிறான். நான் சொல்கிறேன், மனுஷர் தயவு ரொம்ப நாள் நீடிக்காது. என்றைக்காவது மனுஷர் உங்களை உயர்த்துவாங்கன்னு நினச்சிங்கன்னா உயர்த்துவாங்க, ஆனால் என்றைக்காவது உங்களை கீழே இறக்கி விடுவாங்க. கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளை உயர்த்த முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அதனால தான் இன்றைக்கி ஆரம்பத்தில் வரும்போது இந்த பாஸ்டர்கிட்ட நம்ம நல்லா பேசிக்கிட்டே இருந்தால் இவர் என்னை நினைப்பில் வச்சுருப்பார், ஒரு நாள் நம்மளை கூப்பிட்டு பயன்படுத்திடுவார். பயன்படுத்தவே மாட்டாங்க, முன்னாடி கூட கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டாங்க. அது இளம் ஊழியராக இருக்கனால நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்க்குறேன். எந்த வாய்ப்பு தர மாட்டாங்க, எது பண்ண மாட்டாங்க, பின்னாடி இருக்கணும், அப்படியே வரணும், அப்படியே போகணும். ஆனால் இதெல்லாம் கண்டு நாங்கள் கலங்கினதே கிடையாது. எனக்கு பிரைஸ் லார்ட் சொன்னாங்களா, நான் ஒரு பாஸ்டர் இளம் ஊழியனாக இருக்கிறேன், நிறைய இதுக்கு போகிறேன், எனக்கு பிரைஸ் லார்ட் சொன்னாங்களா, இல்லை என்னை வந்து கவனிச்சாங்களா, பாஸ்டர் இங்கே உட்காருங்கன்னு சொன்னாங்களா, அதெல்லாம் வந்து நான் பார்க்குறதே கிடையாது. ஏன் தெரியுமா, இவங்கள பார்த்து இவங்க என்னை உயர்த்தி எனக்கு என்ன நடக்க போகுது? எனக்கு கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் பார்க்கறது கர்த்தர் மாத்திரம்தான். இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், மனுஷர் தயவு உங்களுக்கு பெரிதாய் கை கொடுக்காது. இன்றைக்கு மனுஷர் தயவில் நிற்பீர்கள் என்றால் கர்த்தர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் செய்ய வல்லமை உடையவர். ஆண்டவர் செய்வார். என்னை மதிக்கலைனாலும் பரவாயில்ல, எனக்கு உட்கார்றதுக்கு சேர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு பிரைஸ் லார்ட் பாஸ்டர்னு சொல்லலைனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் குறித்து நான் கவலையே பட மாட்டேன். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவர். ஆண்டவர் ஒரு நாள் செய்வார். இன்றைக்கி பேசுகிற இடத்துல நம்மளை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் பேசுகிற இடத்துல வரும்போது நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், அவங்க கேட்பாங்க. கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளை உயர்த்த முடியும். எந்த ஸ்தாபனமோ எதுவோ நம்மளை உயர்த்த முடியாது, எந்த பொறுப்போ நம்மளை உயர்த்த முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மளை உயர்த்த முடியும். அதனால் மனுஷ தயவு இல்லாத நிலைமையை இவனை பார்க்குறோம். என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லையே. எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஏதாவது வேலை செஞ்சு நான் இந்த சபையை இன்னும் கொஞ்சம் கட்டிடுவேன். ஒருவனும் இல்லையே. யாராவது வச்சுருக்கீங்களா? நாளை கேட்க மாட்டேன், சும்மா சொல்ல. எனக்கு ஏதாவது உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே. நாங்களாம் இது வரைக்கும் மனுஷர்கிட்டலாம் கேட்டதில்லை. இது வரைக்கும் என் மனைவியை நானும் சாட்சியாக சொல்ல முடியும், தேவைகளுக்காகவே நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணது கிடையாது. இன்னி வரைக்கும், இந்நாள் வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு நாளைக்கு இவ்வளோ தேவை இருக்குது, எங்களுக்கு காசு கொடுங்கன்னு கேட்டது கிடையாது இது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட. ஆனால் காசு எங்கேருந்து வரது இல்லை, ஏன்னா கர்த்தர் செய்ய வல்லவர். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவர், மனுஷர் தயவு அல்ல. ஆமென். அவன் அதை தான் எதிர்பார்க்கிறான். அடுத்து அதே பகுதியை வாசிப்போம். அதே இடத்துல, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு வாசிப்போம், வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். நான் ஓடலான்னு பார்க்குறேன், நான் எப்படியாவது நல்லா வரணும்னு பார்க்குறேன், ஆனால் எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடிடுறான். நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு பார்க்குறேன், ஆனால் எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஆசீர்வாதத்தை வாங்கிடுறானே, எனக்கு முன்னாடி ஒருத்தன் வளர்ந்துடுறானே, நமக்குன்னு பாட்டு போடுறான், வளர்ந்துடுறான், எனக்கு முன்னாடி ஒருத்தன் போயிடுறான். ஆனால் அதெல்லாம் குறித்து கவலைப்பட வேண்டாம். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், செயல்பட முடியாத நிலை, இதிலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். முதல்ல எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் இல்லாத நிலைமையை அவன் ஸ்டேட்மெண்ட் 1 சொல்கிறான். 2வது காரியம் என்ன காரணத்தை அவன் சொல்கிறான்னா, அந்த இடத்துல எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். செயல்பட முடியல என்னால், எனக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி உலகம் அவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே நம்மளும் வேகமாய் வளர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அதனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவர். செயல்பட முடியாத நிலை, நான் சர்ச்சுக்கு வரணும்னு பார்க்குறேன், ஆனால் பலவீனமாக இருக்குது, அதெல்லாம் செயல்பட முடியாத நிலை. ஜெபம் பண்ணணும்னு பார்க்குறேன், ஆனால் முடியாமல் இருக்குது. எனக்கு முன்னாடி இருக்கிறவெல்லாம் வளர்ந்து போயிடுறான், எனக்கு முன்னாடி இருக்கிறவெல்லாம் வளருகிறான். ஆமென். ஆனால் செயல்பட முடியாத நிலையை ஆண்டவர் இந்த காலை வேளையில் கர்த்தர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை வளர்ப்பார், பாதுகாப்பார்.
நமக்கு செய்ய வல்லவராகிய கர்த்தர் நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று அவனுக்கு சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு மனுஷர் தயவு இல்லாத நிலை இருக்கலாம், செயல்பட நிலை இல்லாத நிலை இருக்கலாம். நமக்கு செய்ய வல்லவர் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்றால் நம்மளுடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அது ஒரு சக்தி, அது ஒரு பவர். அந்த சத்துவத்தை நம்ம வைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என்னை எழுந்திரு, உன் வல்லமையை நீ தரித்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை எழுந்து நடக்க சொல்லுகிறார். அவன் ஓடி போகலை. நம்ம என்ன பெறுகிறோம், நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒருவேளை நமக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சால் உடனே ஓடி போயிடுறோம். ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு இப்போ வருதுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே ஜெயச்சந்திரன் போவீங்களா, சரவணா ஸ்டோர் போவீங்களா? ஓடி போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் அவனை நடந்தான் சொன்னார், ஓட சொல்லலை. நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. அதை வாசித்தீங்கன்னா, இயேசு அவன் எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஓடுன்னு சொல்லலை. ஆசீர்வாதம் வந்தாலும் ஓடிடுறாரு. உடனே திங்கிங் எங்கே போயிருந்தனா, ஜெயச்சந்திரன் போயிடலாமா, அன்றைக்கி பார்த்தோமேப்பா அந்த ஆயில் ஆஃபர் இன்னும் போட்டிருக்கானாம்ப்பா, ஒன்று வாங்கினா அது வாங்கிட்டு வந்தால் இப்போ காசு வந்துருச்சுலன்னு ஓடிடாது. நட, நிதானமாய் நடங்கள். ஆண்டவருடைய வாழ்க்கை ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஓடாதபடி நிதானமாய் நடக்க முதல்ல வந்த பணத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆண்டவருக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் ஓடுங்க. முதல்ல படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவனும் நடந்து போனான், ஓடி போகவில்லை. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு நல்ல காரியத்தை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். எதற்கும் என்ன செய்யாதீர்கள், ஓடி போய் விடாதீங்க. நடந்து நிதானமாக போக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நல்ல அபரிவிதமாய் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நமக்கு செய்ய வல்லமையுடையவராய் அவர் இருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர், உங்களுக்கு செய்ய வல்லவர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசி இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு இடைப்பட்ட காரியம், ஆண்டவரே எனக்கு நீர் செய்ய வல்லவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமாம், நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் என்ன நினைத்தாலும் அதற்கு அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு அதில் இருங்கள். கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்கு நீர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதோ எழுந்து உன் படுக்கையை நடத்து கொண்டு நட என்று சொன்னது போல இப்பொழுதே நாங்கள் விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தரையே உம்மையே நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்த